பங்குகளை வாங்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை, மற்றபடி எல்லாம் மேலே இருக்கோம் பார்த்துப்போம் அப்படிங்கிற ஆட்டிடியூட் ரொம்ப ரொம்ப மோசமானது. நல்ல நிறுவனமாக பார்த்து வாங்கிட்டேன், நல்ல மேலாண்மை இருக்கக்கூடிய நிறுவனம், நல்ல லாபத்தில் இருக்குது, நல்லா வளர்ந்துட்டும் வந்துட்டுருக்கு, பங்கு வாங்கியாச்சு நல்ல விலைக்கு, இதுக்கு மேலே நான் ஏன் கவலைப்படணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கவலைப்படணும். தனி பங்குகள் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது டைரக்ட் ஸ்டாக்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் குறைந்தது ஒவ்வொரு காலாண்டுக்கும் அதனுடைய நிதிநிலை அறிக்கைகளை பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய நேரம் நமக்கு இருந்தால் மட்டும் வாங்கணும். அதனால் தான் பெரும்பான்மையோருக்கு இண்டெக்ஸ் ஃபண்டே போதும் அப்படிங்கிறது. காணொலிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. அந்த மெம்பர்ஷிப் வெறும் 29 ரூபாய். மெம்பர்ஷிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு எஃபர்ட் போட்டு வீடியோஸ் போடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு அன்பளிப்பாக தான் இதை பார்க்குறோம். இதில் நீங்கள் இணைஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜாயின் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் உங்களுடைய கணக்கிலேருந்து 29 ரூபாய் எடுக்கப்படும். எந்த மாதமும் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். சரி, நான் வந்து தனி பங்குகள் வாங்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய போர்ட்ஃபோலியோவை நான் எப்படி ட்ராக் பண்ணுறேன், ஒவ்வொரு காலாண்டு முடிவுகளுக்கும் நாங்கள் வந்துட்டு என்ன மாதிரியான விஷயங்கள் பார்க்குறேன் அப்படிங்கிறது இந்த காணொலியில் சொல்கிறேன். நான் வச்சிருக்கிறது 3 வகையான பங்குகள்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ப்ராஃபிட் ஸ்டாக்ஸ், க்ரோத் ஸ்டாக்ஸ், ஸ்டெடி ஸ்டாக்ஸ். இதை 2 பகுதிகளாக பார்ப்போம். முதல் பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராஃபிட் ஸ்டாக்ஸுக்கு என்ன குவார்ட்டர் ரிசல்ட் வந்திருக்கு, அதை எப்படி அணுகலாம் அப்படிங்கிறதையும், அடுத்த காணொலியில் க்ரோத் ஸ்டாக்ஸையும் ஸ்டெடி ஸ்டாக்ஸையும் பார்க்கலாம். என்கிட்ட 6 க்ரோத் ஸ்டாக்ஸ் இருக்குது. அவந்தி ஃபீட்ஸ், ஸ்டார் பேப்பர், காஸ்மோ ஃபர்ஸ்ட், பாலிப்ளெக்ஸ், சேத்தியா இண்டஸ்ட்ரி, காஞ்சி கற்பூரம். ஸோ இந்த 6 ஸ்டாக்ஸையும் வந்துட்டு இந்த இதில் பார்க்கலாம். சில ஸ்டாக்ஸ்க்கு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க வேண்டியிருக்கும், சில ஸ்டாக்ஸை குவிக்காக பார்த்துடலாம். இது எல்லாத்துலையும் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம என்ன மாதிரியான க்ரோத் ஸ்டோரியை வந்துட்டு இதுக்கு நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருந்தோம், என்ன நிலைக்காக வாங்கினோம், அது இன்னமும் இருக்கிறதா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ ஒவ்வொரு பங்கையும் வந்துட்டு 3 விதமாக பார்க்க போகிறோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் செப்டம்பர் காலாண்டு, அதாவது ஒவ்வொரு குவார்ட்டர்லேருந்து, அதாவது இந்த இம்மிடியேட் ஃபைனான்ஷியல் இயர்லேயே ஒரு குவார்ட்டர்லேருந்து அடுத்த குவார்ட்டர் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறது. அதற்கு அடுத்ததாக இயர் ஆன் இயர் அப்படிம்பாங்க, ஒரு குவார்ட்டர்லேருந்து குவார்ட்டர், போன வருஷம் செப்டம்பர்லேருந்து இந்த செப்டம்பர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர். இது வரைக்கும் ஜூன் செப்டம்பர் காலாண்டு மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி நமக்கு நிதிநிலை அறிக்கை வந்திருக்கு இல்லையா, அதனால் ஜூன் செப்டம்பர் அந்த நிதியாண்டு இந்த ரெண்டையும் கூட்டி, அதே மாதிரி இந்த ஜூன் செப்டம்பர் 2023-24க்கு எப்படி அது கூடி இருக்கிறது குறைந்திருக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இப்போ அவந்தி ஃபீட்ஸ், அது வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் குவார்ட்டருக்கு எல்லாமே 10 விழுக்காடு இறங்கியிருக்கு, சேல்ஸ் இறங்கி இருக்கிறது, ஆனால் எக்ஸ்பென்ஸும் சேர்ந்து இறங்கி இருக்கிறது. அது வந்து மிக மிக நல்ல விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் 10 விழுக்காடு மட்டும்தான் இறங்கி இருக்கிறது. ஏன் அந்த அளவு மட்டும் இறங்கி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு சேல்ஸ் இறங்கிச்சோ அதே அளவுக்கு எக்ஸ்பென்ஸும் இறங்கியதால் அவங்களால எக்ஸ்பென்ஸை ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வச்சிருக்க முடியுது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லலாம். ஒருவேளை சேல்ஸ் கூடி எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சுன்னா இன்னும் பெட்டர். பட் சேல்ஸ் குறைஞ்சி எக்ஸ்பென்ஸும் குறையும் போது அந்த மார்ஜினை வந்து ஓரளவுக்கு அதை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கும். இப்போ ஜூன் செப்டம்பர் இப்படி இருந்தால், செப்டம்பர் 23 செப்டம்பர் 24க்கு அவந்தி ஃபீட்ஸ்னுடைய சேல்ஸ் 6% தான் ஏறி இருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பாருங்கள் 40% ஏறி இருக்கு. சேல்ஸ் வெறும் 6% ஏறும்போது எப்படி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் மட்டும் 40% ஏறும்? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சேல்ஸ் 6% கூடினாலும் எக்ஸ்பென்ஸ் 3% தான் கூடியிருக்கு. சேல்ஸ் கூடி எக்ஸ்பென்ஸ் குறைஞ்சா நல்லது அப்படின்னு சொன்னேன். அதே நேரத்தில் சேல்ஸ் கூடின அளவை விட எக்ஸ்பென்ஸ் கூடும் அளவு வந்துட்டு குறைந்திருந்தால் அது நல்லது. அந்த 6% சேல்ஸ் கூடது 3% எக்ஸ்பென்ஸ் கூடும் உள்ள அந்த கேப் 3% அப்படியே மார்ஜினுக்கு பாஸ் பண்ண முடியும். அது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நான் சொன்ன மாதிரி சேல்ஸ் வந்து 6% அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 77 கோடி கூடியிருக்கு. எக்ஸ்பென்ஸ் வந்து 3% தான் கூடியிருக்கு அப்படின்னு சொன்னால் 35 கோடி தான் கூடியிருக்கு. அந்த கேப்பாக இருக்கக்கூடிய 77க்கும் 35க்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த 42 கோடி அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸுக்கு போனதுனால செப்டம்பர் 2023 காலாண்டில் இருக்கக்கூடிய ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸான 113 கோடியிலிருந்து 49 கோடி, 42 கோடி இந்த சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் டிஃபரன்ஸ்லேருந்து மிச்சம் ஒரு 7 கோடி அப்படி எப்படி வந்துருது 162 கோடியாக கூடினதுனால இந்த ஒரு 49 கோடி இன்க்ரீஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 40% இன்க்ரீஸாக அதில் வந்து மெட்டீரியலைஸ் ஆயிருக்கு. இப்போ ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர், ஜூன் செப்டம்பர் 2003 கூட்டி ஜூன் 24 செப்டம்பர் 24 நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட சேல்ஸ் 1% தான் கூடியிருக்கு, எக்ஸ்பென்ஸ் 1% இறங்கி இருக்கிறது. ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 27 விழுக்காடு கூடியிருக்கிறது. ஆனால் இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அவந்தி ஃபீட்ஸில் ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர் பெரிய எக்ஸ்பேன்ஷன் இன் சேல்ஸ் இல்லை. அதாவது இப்போ சேல்ஸ் கூடாமல் உங்களுக்கு ப்ராஃபிட் கூடணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்ஜினை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். அப்போ தான் நீங்கள் வந்து 5000 கோடிக்கு ஒரு 10% உங்களுக்கு மார்ஜின்னா 500 கோடி கையில் நிற்கும். அதே 5000 கோடிக்கு நீங்கள் வந்துட்டு இன்னும் 1000 கோடி பார்க்குறீங்க அப்படின்னா 20% மார்ஜின் வேணும். அந்தளவுக்கு மார்ஜின் வைக்கக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த பிஸ்னஸுக்கு இருக்கிற மாதிரி தெரியலை. ஏன்னா இது வந்து ஒரு ஷ்ரிம்ப் ஃபீட் பிஸ்னஸ், இதுவுமே வந்துட்டு அந்த கமாடிட்டி ப்ரைஸ் மாதிரி போட்டியில் தான் இருக்கிறது. அப்பப்போ மார்ஜின் கூடலாம், அப்பப்போ குறையலாம். அதனால் எப்போவுமே சேல்ஸில் தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். என்னுடைய சேல்ஸ் ஹாஃப் இயர் டு ஹாஃப் இயர் பெருசாக கூடவில்லை. அதனால் போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும் பெரிய வளர்ச்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால்
நம்ம ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டுடைய சப்போர்ட் இப்போ இருக்குது இந்த ஃபைனான்ஷியல் பட்ஜெட்டில் சொன்னதுனால அது எப்படி வந்துட்டு டர்ன் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ அடுத்ததாக என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய நிறுவனம் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பேப்பர். இந்த ஸ்டார் பேப்பர் நிறுவனத்துடைய சேல்ஸ் வந்து ஜூன் டு செப்டம்பர் குவார்ட்டர் 3% இறங்கியிருக்கு. ஆனால் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 2% தான் இறங்கியிருக்கு. மீனிங் இருக்கிற சேல்ஸுக்கே அதிகமான எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கிறது. அதாவது மார்ஜின் வந்துட்டு கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. எக்ஸ்பென்ஸுக்கு ரா மெட்டீரியலுக்கு அதிகமான காசு கொடுக்க வேண்டிய தேவை இருக்குதுன்னு நமக்கு தெரியுது. 1% ரொம்ப கம்மியானது தான் அப்படிங்கிறதுனால ஓகே அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6% ஏறி இருக்கு. இந்த 6% ரொம்ப பெருசாக தெரிஞ்சாலும் அதர் இன்கமில் ஒரு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் கூடி இருக்கிறதுனால அதுவும் அந்த சேல்ஸு எக்ஸ்பென்ஸ் அது எல்லாத்தையும் வந்துட்டு டேலி ஆகி அது வந்து ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸில் 1 கோடி ரூபாய் கூடியிருக்கு. அது வந்து 16 கோடியில் 1 கோடி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 6-7% கூடின மாதிரி அதனுடைய இது இருக்குது. பட் பெரிய லெவலில் க்ரோத் அப்படின்னு எதுவும் இல்லை. அதே நேரத்தில் போன செப்டம்பருக்கும் இந்த செப்டம்பருக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் 5% கூடியிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் 20% இறங்கி இருக்கிறது. ஸோ இதுலேருந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது போன குவார்ட்டருக்கும் இந்த குவார்ட்டருக்கும் அவங்களால மார்ஜின் மெயின்டைன் பண்ண முடியல. கொடுக்க வேண்டிய ரா மெட்டீரியல்ஸுக்கும் அதிகமான அளவு செலவு கொடுத்துருக்காங்க. அதனால ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸ் ஹெவியாக அடி வாங்கியிருக்கு. அது ஆப்வியஸ்லி ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸையும் வந்து பாதிக்கும். இதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் வந்து 13 விழுக்காடு கூடியிருக்கிறது. சேல்ஸ் 5% தான் கூடியிருக்கு. ஆனால் எக்ஸ்பென்ஸ் வந்து 13% கூடியிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி ரா மெட்டீரியல் காஸ்ட் ஹெவியாக கூடியிருக்கு. அதை இன்னும் வந்துட்டு ஹாஃப் இயர் பார்த்துட்டு இன்னும் டீட்டெயில்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். ஹாஃப் இயர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2% கூடியிருக்கு. அதே நேரத்தில் எக்ஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா 8% கூடியிருக்கு. ஆனால் ப்ராஃபிட் பிஃபோர் டாக்ஸும் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸும் 19%, 28% அப்படின்னு சொல்லி இறங்கிருச்சு. இதற்கான காரணம் தான் சொன்னேன். இதெல்லாம் வந்து கமாடிட்டி பிஸ்னஸ். பேப்பருங்கிறது எப்போவுமே கமாடிட்டி பிஸ்னஸ் அப்படிங்கிறதால மார்ஜின் இன்க்ரீஸ், அதாவது எக்ஸ்பென்ஸ் இன்க்ரீஸை வந்து அப்படியே மார்ஜினை அதை அப்படியே வந்து கஸ்டமருக்கு பாஸ் பண்ணி நம்ம மார்ஜின் மெயின்டைன் பண்ண முடியாது. மார்ஜினை கூட்டுறதும் ரொம்ப ரொம்ப கஷ்டம் அன்லஸ் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டான ஒரு தனியான ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஃபீச்சர் இல்லாமல் இருந்தால். ஸோ இப்போ ஸ்டார் பேப்பருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பேப்பர் அண்ட் பல்ப் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி இருக்கக்கூடிய அந்த மேகசின் ஒன்று இருக்குது. இதை பற்றி இந்த பிஸ்னஸ் பற்றி எழுதுறவங்க லிட்ரலி பேப்பர் மிஷின்ஸ் பேப்பர் மில்ஸ் வந்து கிட்டத்தட்ட நோ மார்ஜினில் தான் இப்போ வந்து ஆப்ரேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்ஜின் அப்படியே இறங்கி ரா மெட்டீரியல் காஸ்ட் கூட்டினதுனாலையும் அதை வந்துட்டு அதை தாண்டி வந்துட்டு இந்த செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அது மாதிரிலாம் இருக்கிறதுனால அவங்க இறங்கி மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட லிட்டரலி நோ மார்ஜினில் தான் இப்போ வந்துட்டு மில்ஸ் ஆப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்கமிங் இந்த பப்ளிஷிங் சீசன் வருது. இந்த ஸ்கூல் டெக்ஸ்ட் புக்ஸாக இருக்கட்டும் பல விஷயங்கள் வந்துட்டு இனிமேல் இப்போ தான் ஆரம்பித்து அந்த ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அதுக்கான ஒரு நல்ல சீசனாக இது இருக்கும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிவிட்டு அதனால் இந்த மார்ஜின் அதாவது ஏற்கனவே வந்துட்டு பெரிய பேப்பர் மில்ஸ்லாம் வந்துட்டு அவங்களுடைய டீலர் சப்ளையர்ஸுக்கெல்லாம் இந்த மாதிரி லிட்டரலி நோ மார்ஜினில் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கிறதுனால கூடிய விரைவில் இந்த பேப்பருடைய விலை கூடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட் அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன் வழியாக இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் வரக்கூடிய குவார்ட்டர்ஸில் அவங்களுடைய விலையை கூட்டுறதுனால மார்ஜின் வந்து ரொம்ப கீழே போயிருந்ததுலேயே அதை வந்து கொஞ்சம் சரி கட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்ஸ் குறையும் அப்படின்னு சொல்ல எக்ஸ்பென்ஸ் கூட்டினாலும் சேல்ஸு கூட அதை கூட்டுறது அந்த விலையை கூட்டுறது மூலமாக சேல்ஸையும் அதே அளவுக்கு கூட்டி மார்ஜின் வந்து முன்னாடி இருந்த அளவுக்கு கொண்டு போக முடியுமா அப்படிங்கிறது ஒரு முயற்சி நடக்குது. ஸோ நம்ம ஒரு ஃபியூ குவார்ட்டர்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.